தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்திய பாடங்களை எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட தேவன் இந்த நாளில் சத்திய பாடத்தை நமக்கு வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கிறார். நாம் பாடத்துக்களாக கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்துடனே கூட இந்த நாளுக்குரிய கொடிகையை நாம் ஆரம்பம் செய்யலாம். நாம் யாரும் ஜெயிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே, இதோ இந்த நாளில் கூட தகப்பனே, நீர் இந்த நாளுக்குரிய சத்திய பாடத்தை கொடுக்க தேவனே நீர் சுத்தமாக இருக்கிறீரப்பா. அந்த பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஞானத்தையும் பரிசுத்தாவையும் தேவன் தாமே எங்களுக்கு இந்த நாளிலே அளவில்லாமல் தந்த ஆசிரியர்களுமாய் கூட ஜெயிக்கணும் தகப்பனே. விசேஷமாக பேசக்கூடிய தாசனுக்கும் கேட்கறதான எங்களுக்கும் அதிகமான பரிசுத்தாவையை கொடுத்து இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளவும் அதன்படி வாழவும் ஜீவிக்கவும் தேவன் நீர் எங்களை எல்லாம் கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் கூட நிச்சயிக்கணும். இந்த சத்திய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேர்பார்த்து ஆசிரியத்து எங்களுடைய குறைகளெல்லாம் நீ கிறிஸ்துக்களாக நிறைவாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடியவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த முறை நம்முடைய அன்பு சகோதரர் ஆரோக்கிய சுதன் பிரதர் அவர்கள் நம்ம மத்தியிலே ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் பாகம் 1 அதை குறித்து நமக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி பாகம் 2 ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலுக்குரிய அறிகுறிகள் குறித்து இந்த பாகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறதுனால சகோதர சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ரொம்ப கவனமாக இந்த பாடத்தை கேட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நாள் இப்படிய தேவனுடைய வார்த்தைகளை சகோதரர் வந்து பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த பாடத்துக்கு உண்டான பிபிடி ஸ்க்ரீன் உங்களுக்கு வராதுங்க. வசனங்கள் சகோதரி வாசிப்பாங்க. சகோதரிகள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் இருக்கக்கூடிய வசன பகுதியில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்கிறது உங்களோட மத்தியில் ஒரு வேண்டுகோள் மாத்திரம்தான் உங்கள்கிட்ட இருக்கிறோம். சகோதரர் முன் வந்து சத்திய பாடங்களை நமக்கு எடுத்துரைக்கும்படியாக சகோதரி சபையின் சார்பாக முன்னிலைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் அவர் நமக்கு ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக தந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். தேவனுடைய மட்டில்லாத கிருபை இம்மட்டும் நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து வந்தபடினால் சுகபல ஜீவனோடு நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய தெய்வீக வார்த்தைகளை தியானிப்பதற்கும் தெய்வனால் கிருபை பெற்றிருக்கிறோம். இதற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சகோதரர் சொல்லி வண்ணமா இந்த நாள் நாம் பார்க்குற ஒரு தியானம் எதை குறித்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், அந்த ஜெனிப்பிக்கப்பட்டிருத்தலுடைய அறிகுறிகள், எவிடன்சஸ் ஆஃப் ஸ்பிரிட் பிகட்டல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், சற்று நேரம் வேத வசனங்களை ஆராய முற்படலாம். பாருங்கள், ஸ்பிரிட் பிகட்டல் அப்படின்னா கடந்த நாள் நம்ம பார்த்தோம். அது ஒரு விசேஷத்த ஒரு அம்சம், ஒரு தெய்வீக ஒரு அம்சம், சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண பார்த்தோம். சிலுவைக்கு முன்பதாக ஜெனிப்பிக்கப்படுதல் இல்லை, சிலுவை வீரர்களுக்கு பின்பதாகவும் அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் இல்லை அப்படின்றது நம்ம பார்த்தோம். சுவிசேஷ யுகத்தோட முடிவு காலப்பதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காஸ்பல் ஏஜென்ட் சொல்றதை காட்டிலும் முடிவு காலப்பதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்ற ஒரு அந்த தெய்வீக அம்சமும் முடிவு பெறக்கூடிய ஒரு காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல்ன்ற தெய்வீக அம்சம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்பாக வைக்கப்பட்டால் நம்ம என்ன பதில் சொல்லக்கூடும்? பொதுவாக பார்த்தோம், சிலுவைக்கு முன் ஜெனிப்பிக்கப்படுதல் இல்லை,
சிலுவை வீரர்களுக்கு பின் ஜெனிப்பிக்கப்படுதல் இல்லைன்னு சொன்னோம். ஆனாலும் ஆழமாய் ஒரு பதில் நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா கட்டாயம் இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பேசிக்ஸ் ஆச்சு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், உறுதியாக இந்த நேரத்தில் இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் முடிவுக்கு வரலாம் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கடந்த பாடத்தில் பாருங்க, ஒரு அறிமுகமாய் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதை ஜஸ்ட் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை ரீகால் பண்ணிட்டு அதை தொடர்ந்து இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அப்போ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னு கடந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக கிருபையினால அவருடைய ஆவியினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் ஒரு புதிய சிந்தை நமக்குள்ளாக உருவாக பெற்றுக்கொள்ளுதல், இதுதான் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தோம். இதற்கான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது தேவன் ஒரு மனிதனை ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அந்த மனிதனிடத்துல அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம். 2 விஷயங்கள். ஒன்று கம்ப்ளீட் ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம், பாவத்திலிருந்து முழுமையாய் மனம் திரும்பணும். 2வது பார்த்தீங்கன்னா முழுமையான அர்ப்பணிப்பு, கம்ப்ளீட் கான்சக்ரேஷன். இதை கூட நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக சொன்னோம்னா, பாவத்துக்கு மன்னிப்பு வேற எங்கேயும் இல்லை, கர்த்தர் இயேசுட்ட மாத்திரம் தான் இருக்குன்றத அவர் உணரணும். உணர்ந்து ஈடுபடியின் மேலே அவர் என்ன பண்ணணும், விசுவாசம் வைக்கும். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர் என்னவா மாறணும், நீதிமானாய் எண்ணப்படணும், இல்லைங்களா? இது முதலாவது. 2வது, அந்த நீதிமானாய் எண்ணப்படுதல் அப்படின்றத எப்படி நம்ம விளக்கமாக பார்த்தோம்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்து கொள்ளுதல். அந்த நிச்சயத்தை உணர்ந்து கொண்டு அந்த பரிசுத்தமான ஸ்டேட், அந்த நீதிமான நிலையில இருந்து தங்களை என்ன பண்ணணும், ஜீவபலியாய் அர்ப்பணிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்றது பலியின் ஜீவியத்தினுடைய துவக்கம் மாத்திரம்தான், அது பலியின் ஜீவியத்தினுடைய முடிவு இல்லை அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இது முடிவு இல்லாதபடினால அதிக அளவு சத்தியத்தை குறித்த தியானம் நமக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்ஸை குறித்து, அதாவது இந்த 2 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பேசிக்கான விஷயங்களை குறித்து ஒரு தெளிவு நமக்குள்ளே இருந்தாலே போதும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போது இந்த பாடத்தை நம்ம கேட்டுட்ருக்குறோம். இங்கே சில சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, இனி எத்தனையோ பேர் ஆன்லைனில் கேட்டுட்ருக்குறாங்க, இல்லைங்களா? ஸோ நம்ம யாவரும் இந்த பாடத்தை கேட்குற நாம் யாவரும் நாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சுமந்தவர்களாக தான் இந்த பாடத்தை கேட்டுட்ருக்குறோம். ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா? இல்லை, இல்லைங்களா? அப்போ நாம் யாவரும் ஆவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இருந்த போதிலும் நம்முடைய நம்பிக்கை மாத்திரம் போதுமானதா, நம்முடைய விசுவாசம் மாத்திரம் போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது இல்லை, ஒரு ஆதாரம் வேணும். நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எவிடன்சஸ் அப்படின்ற விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது நம்முடைய பாஸ்ட் டென்ஸ், இல்லைங்களா? ஞானஸ்தானத்துக்கு முன்பதாகவோ அல்லது ஞானஸ்தானத்துக்கு பிறகோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த முறை நம்ம பார்த்தோம், ஞானஸ்தானம்ன்றது ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுகிற விஷயம் அல்ல, அது வெளிப்புறமான ஒரு அடையாளம், சகோதர சகோதரிய பார்வைக்கு வெளிப்புறமாய் நாம் செய்யக்கூடிய ஒரு அடையாளம். ஸோ அப்போ உள்ளார நமக்குள்ள உருவாகிற மனம் மாற்றமே தேவன் சொல்லுகிற அந்த ஜெனிப்பிக்கப்படுதலுடைய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு சிலருக்கு ஞானஸ்தானத்துக்கு முன்பு சம்பவிக்கலாம், இல்லைன்னா ஞானஸ்தானத்துக்கு பின்பு சம்பவிக்கலாம், இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருத்தல் அப்படின்றது நம்முடைய பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு 8 வருஷம் கடந்து போயிருக்கேன், இல்லைங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருத்தல் அப்படின்றது நம்முடைய பாஸ்ட் டென்ஸ். பட் இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம்? ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில நிலைத்திருத்தல் அப்படின்றது என்ன பண்ணலாம், நம்முடைய ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் என்னது, நாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட விஷயம். பட் இப்போ ப்ரெசன்ட் என்ன சொல்லலாம், நாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில நிலைத்திருக்கிறோம், இல்லைங்களா? இப்போ ஆதாரம் பாஸ்ட் டென்ஸுக்கு பார்க்கறதா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பார்க்கறதா? நாம் ஆவினால ஜெனிப்பிக்கப்பட்டதற்கு ஆதாரம் பார்க்க முடியுமா, இல்லை ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு நான் நிலைத்து இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஆதாரம் பார்க்க முடியுமா அப்படின்னா, மூத்த சகோதரர் சொல்லுகிறார், கட்டாயம் நம்ம ஆவில ஜெனிப்பிக்கப்பட்டதற்கு ஆதாரம் பார்க்க முடியாது. கரு உருவதற்கு ஆதாரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, காண்பிக்க முடியாது. கரு உற்று அந்த கரு வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்றதுக்கு ஆதாரத்தை என்ன பண்ணலாம், நம்ம காண்பிக்க முடியும், இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில
நாம் நிலைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் ஆதாரங்கள் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ இந்த ஆதாரங்கள் எவிடன்சஸ் அவசியமா, நாம் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்துச்சுன்னா கட்டாயம் அதற்கும் பதில் என்னென்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த எவிடன்சஸ் எதோட தொடர்புடையது நம்ம போக போக என்ன பண்ணுவோம் புரிந்து கொள்வோம். இப்போது மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஜெனிப்பிக்கப்படுவது பிறப்பதற்காகவே. மனிதர்களுக்குள்ள மாத்திரம் இல்லை, ஈவன் இன் அனிமல்ஸ் ஒரு ஜெனிப்பித்தல் நடந்தால் கட்டாயம் அது என்னாகணும், பிறத்தல்ல போய் முடியணும். அப்போ ஜெனிப்பிக்கப்படுவது பிறக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகவே. அப்போ ஸ்பிரிச்சுவலி ஆவியில் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னா அதோட நோக்கம் என்ன? ஆவியில் நாம் பிறக்கணும், அந்த முடிவை நம்ம அடையணுன்ற நோக்கத்திற்காக தான் தேவன் நமக்குள்ளார அந்த ஜெனிப்பித்தல் அப்படின்ற ஒரு தெய்வீக அம்சத்தை உருவாக்கி இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ கடந்த முறை நம்ம பார்த்தோம் ஹியூமன் பர்த் ப்ராசஸில் 3 ஸ்டேஜஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கரு உருவாகுதல், அந்த கரு வளருதல், அந்த கரு வளர்ந்து பிரசவித்தல், பிறத்தல் அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ கரு உரும்போது, கரு உற்றிருக்கும் போது ஒரு ஸ்திரீ பெறுகிற மகிழ்ச்சியை காட்டிலும் அந்த கருவை சுமந்து பெற்று எடுக்கும் போது அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்? கரு உரும்போதா, கரு உற்ற விஷயத்தை பெற்றெடுக்கும் போதா? பெற்றெடுக்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெனிப்பித்தலை விட பிறத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பது கட்டாயம் பிறப்பதற்காகவே இல்லைங்களா? ஸோ பிறப்போம் அப்படின்ற விஷயத்த உறுதிட்டு நம்ம சொல்ல முடியுமா? கரு உருவாயிருக்கு, கட்டாயம் பிறக்குன்றதை சொல்ல முடியுமா? we cannot give guarantee இல்லைங்களா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாருங்க, கடந்த முறை கூட நம்ம பார்த்தோம், அதனால வேகமா போகலாம். அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு வகுப்பாரை குறித்து சொல்லப்படுது. இந்த வகுப்பாரை நம்ம எப்படி பார்க்குறோம்னா பிறக்காமல் போகிற ஒரு வகுப்பார். அப்போ கருவுற்றா மேபி பிறக்கலாம், பிறக்காம கூட போகலாம். அப்போ இப்போ பார்த்த வசனத்தின்படி ஒரு சில வகுப்பார் எப்படி போவாங்க? ஜெனிப்பித்தாலும் பிறத்தலை அடைய முடியாமல் போகிற ஒரு வகுப்பார். பிறக்கிற ஒரு வகுப்பாரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 6. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். பாருங்க, இங்க ஒரு வகுப்பாரை குறித்து வேதம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். இவர் எப்படி இருக்கிறார்? பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். இதை எதை அடையாளப்படுத்துதுன்னா ஜெனிப்பிக்கப்பட்டு அதில் நிலைத்திருந்து பிறத்தலை பெறுகிற ஒரு வகுப்பார். அதுல விசேஷமா முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு? சபை வகுப்பார் இல்லைங்களா? 1,44,000 பேர் இல்லைங்களா? ஸோ இப்போ ஜெனிப்பிக்கிறோம், ஜெனிப்பிக்கப்படுகிறோம், பிறக்கிறோம் இல்லைங்களா? பிறக்கிற எல்லாருமே அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகவே பிறக்கிறார்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம், பிறக்கிறோம். பிறக்கிற எல்லாருமே இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ன்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே பிறக்கிறார்களான்னு பார்த்தாக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு கூட்டத்தார், சொற்ப ஜனங்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக பிறக்கிறார்கள். அநேகர் எப்படி பிறக்கிறாங்க? முதலாம் உயிர்த்தெழுதல பிறக்கிறவங்களுக்கு தோழி வகுப்பாராய் இல்லைங்களா, திரள் கூட்டமாய் ஆகும்படிக்கு என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த பிறக்கிறதுல எப்படி இந்த வித்தியாசம், ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, கருவுற்றிருக்கிற இந்த ஸ்திரீ அந்த கருவை பாதுகாத்து பராமரித்து போஷிக்கிறதுன்னு அடிப்படையில் இந்த பிறப்பு என்ன ஆகுது? மாறுது. ஸோ ஒரு ஸ்திரீ கருவுற்றிருந்து நல்ல போஷிப்பான ஆகாரத்தை கொடுத்து கண்ணும் கருத்துமாய் அந்த கருவை கவனித்திருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்குள்ள பிறக்கிறது எப்படி பிறக்கும்? ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பேபி பிறக்கும் இல்லைங்களா? ஸோ ப்ராப்பராக அவங்க பராமரிக்காமல் போதுமான போஷாக்கு நிறைந்த ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் பிறக்கிறது எப்படி பிறக்கும்?
பலவீனமா இல்லைங்களா? ஸோ அந்த பலமாய் பிறக்கிறத, ஆரோக்கியமாய் பிறக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள ஜனங்கள். இந்த பலவீனமாய் பிறக்கிறத நம்ம என்ன சொல்லுகிறோம்? தோழி வகுப்பார் இல்லைன்னா மனவாட்டி வகுப்பார் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம்? காண்பிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு கேள்வி, கடந்த முறை இந்த பாடத்தை நிறைவு செய்யும்போது ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? நம்ம பிறப்போமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட இந்த பாடத்தை என்ன பண்ணோம்? நிறுத்தணும். இப்போ கூட அதே கேள்வி கேட்கலாம், நம்ம பிறப்போமா அப்படின்னு கேட்டால் நம்மளாம் என்ன பதில் சொல்லுவோம்? கண்டிப்பாக பிறப்போம் இல்லைங்களா? இது நம்முடைய ஃபெய்த் இல்லைங்களா? கட்டாயம் நம்ம பிறப்போம். ஓகே, இன்னொரு கேள்வி, பிறந்தா எப்படிப்பட்ட பிறப்பை அடைவோம்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் பிறப்போமா, இல்லை இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் பிறப்போமா? இந்த கேள்விக்கு நம்மளால் உறுதியாக பதில் சொல்ல முடியுமா? கட்டாயம் கொஞ்சம் தடுமாறும் இல்லைங்களா? ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுகிறார், கட்டாயம் அதை உறுதியாக சொல்ல முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஆதாரங்கள் வைத்து, எவிடன்சஸ் வைத்து இல்லைங்களா? இந்த எவிடன்சஸ், ஆவில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் அந்த நிலையில நிலைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் அவரிடத்துல தென்பட்டதானால் கட்டாயம் அவர் என்ன பண்ணுவார்? பிறப்பார் அப்படின்றத உத்தரவாதமா சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறை கூட நம்ம பார்த்தோம், கருவுற்றிருக்க ஒரு ஸ்திரீக்கு ஃபர்ஸ்ட் 3 to 4 months ஒரு ஃபார்மேஷன் பீரியடு நம்ம பார்த்தோம். கருவுக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு காலப்பகுதின்னு பார்த்தோம். இந்த காலப்பகுதியில் அந்த மூமெண்ட்ஸ், அசைவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தென்படாது அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு அடுத்த பீரியட், அதாவது 3 to 4 monthsலேருந்து 9 months வரைக்கும் ஒரு காலப்பகுதி, கரு வளரக்கூடிய ஒரு காலப்பகுதி அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். இந்த காலப்பகுதியில் கட்டாயம் அந்த மூமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கணும். இருந்தால் தான் அந்த குழந்தை எப்படி இருக்கு? உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இருந்தால் தான் அந்த குழந்தை எப்படி இருக்கு? ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் மெடிக்கலில் ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க, கரு வளர வளர, அதாவது ஆஃப்டர் 7 months இன் எவ்ரி 2 hours there must be 10 மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் 7 மாதங்களுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு 10 மூமெண்ட்ஸ் அது என்ன பண்ணும்? அசையணும். இதை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு தாயினால் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பிரிச்சுவலாக அப்படியே நம்ம எடுத்தோம்னா, லிட்டரலாக இருக்கிறத போலவே அதை ஸ்பிரிச்சுவலாக எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புதிய சிந்தை நமக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கே உரித்தான சில ஆதாரங்கள் நமக்குள்ளார வெளியாகி கொண்டிருக்கு. அந்த ஆதாரங்கள் வளர வளர, அந்த ஆதாரங்களுடைய தன்மைகள் அதிகமாக அதிகமாக கட்டாயம் நம்ம உறுதியாக சொல்லலாம், நம்ம எந்த விதமான பிறப்புக்கு பாத்திரவான்களாய் போவோம் அப்படின்றது. ஸோ அந்த ஆதாரம் கம்மியாக தென்பட்டுச்சுன்னா நம்மளே சொல்லிடலாம். ஆதாரம் அதிகமாக தென்பட்டுச்சுன்னா கட்டாயம் நம்ம என்ன சொல்லலாம்? சபை வகுப்புக்கு பாத்திரவானா என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன பண்ண முடியும்? முடிக்க முடியும்னு நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இந்த அசைவுகளை, அதாவது கருவுற்றுக்கு ஒரு ஸ்திரீக்கு அந்த கருவோட அந்த அசைவுகளை, மூமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம். இந்த அசைவுகள் மூமெண்ட்ஸ் தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா குயிக்கனிங். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், குயிக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ இந்த குயிக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் தான் ப்ரூஃப், புதிய சிருஷ்டி நமக்குள்ளார உயிரோடு இருக்குதுன்றதுக்கு ப்ரூஃப். அந்த புதிய சிருஷ்டி கட்டாயம் பிறக்கும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இல்லைங்களா? ஸோ இந்த எவிடன்சஸை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த ஆதாரங்கள் சாதாரணமான ஒரு விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி ஆதாரம் பார்க்கறதுக்கு முன்பதாக அந்த ஆதாரத்தை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு கடந்து போகலாம். இந்த ஆதாரங்கள்ன்றது சாதாரணமான விஷயங்கள் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன ஆதாரன்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் அந்த எளிமையான ஆதாரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கூடாது? சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஸோ இந்த எவிடன்சஸ் ஷோஸ் அவர் மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது இந்த ஆதாரங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் எந்த அளவுக்கு முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த எவிடன்சஸ் ஷோஸ் அவர் ஹார்மோனியஸ் லைஃப் வித் காட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவனோடு எந்த அளவுக்கு இசைவுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றத வாயில சொல்றதை காட்டிலும் நமக்குள்ளேருந்து வெளிப்படுகிற ஆதாரம் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்றார், ரொம்ப அருமையான விஷயம். the evidences shows our sonship அப்படின்னு சொல்லுகிறார். புத்திர சுவிகார ஆவிய தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? அடிக்கடி ஜெபத்துல யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோன்றதுக்கு ஆதாரம் என்ன? ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில நிலைத்திருத்தல்.
நிலைத்திருத்தல் மூலமாக நமக்குள்ளே வெளிவருகிற ஆதாரங்கள் நம்மை உறுதிப்படுத்தும், நமக்கு சான்று கொடுக்கும், நம்மளை ப்ரூஃப் பண்ணும் நம்ம தேவனுடைய புத்திரர்கள். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர் எங்கெங்கெல்லாம் ஜெனிப்பிக்கப்படுதல் பற்றி பேசுகிறாரோ அதை தொடர்ந்து இல்லைன்னா அதுக்கு மேலே குயிக்கனிங் பற்றி பேசுகிறார். தனியாக வெறும் ஜெனிப்பிக்கப்படுதல் மட்டும் பேச மாட்டார். ஜெனிப்பிக்கப்படுதல் பேசினார்னா அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் ஆதாரங்களில் வெளிவந்தே ஆகணும். இந்த ரெண்டை என்ன பண்ணுறார், கம்பைன் பண்ணியது பேசுகிறார். இதை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். ஸோ இந்த அசைவுகள் ஆதாரம் நம்ம பார்த்தோம். இந்த அசைவுகளை கிரியைகள், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம்னா இந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் நம்ம பார்த்தோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இங்கிலீஷில் பார்த்தோம்னா குயிக்கன்ஸ் யுவர் மார்டல் பாடி அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உயிர்ப்பித்தல், உயிர் ஊட்டுதல், உயிருக்கு கொண்டு வருதல், இதுதான் அந்த குயிக்னுன்ற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம். அப்போது இந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற புது சிருஷ்டியை உயிர் ஊட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும், உயிர்ப்பிக்கிற விதமாக இருக்கும். இப்போ நம்முடைய ஃப்ளஷ்ன்னு எடுத்துட்டோம்னா நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்ட இயல்பை உடையது அப்படின்னா தேவனுக்கும் அவருடைய ஆவிக்குரிய விஷயத்திற்கும் கம்ப்ளீட்டாக செத்ததை போன்றது. த சேம் டைம் உலகத்துக்கும் உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த மாம்சம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உயிர் உள்ளதாக இருக்கும். ஸோ நம்முடைய மாம்சத்தோட இயல்பு தேவனுக்கும் அவருடைய ஆவிக்குரிய விஷயங்களுக்கும் கம்ப்ளீட்டாக செத்ததை போன்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் உலகத்துக்கும் உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் உயிர் உள்ளதாக இயங்கும். ஸோ இப்போ தேவனுக்கும் அவருடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கும் செத்ததாக இருக்கிற இந்த சரீரத்தை உயிரூட்டி உயிர்ப்பித்து திரும்பவும் எழுப்பி தேவனுக்குரிய காரியங்களை செயல்பட வைக்கிறது. அதை தான் அந்த வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார். அப்போஸ் நான் இப்போ இதுதான் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறோம், மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம் எதை குறிக்குது, சரீரம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த சரீரத்தில் புது சிருஷ்டியை நம்ம பெற்றிருக்கிறோம் தேவனுடைய கிருபையினால. அப்போ இந்த சரீரம் புது சிருஷ்டிக்கு பாதுகாப்பானதா, ஒருபோதும் இல்லை இல்லைங்களா. ஸோ இந்த புது சிருஷ்டி தான் சரீரத்துக்கு பாதுகாப்பு தருமா, இல்லவே இல்லை. பாருங்க, இங்கே ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கு. ரெண்டு விதமான விஷயங்கள். இந்த சரீரம் ஒருபோதும் நாம் பெற்றிருக்கிற புது சிருஷ்டிக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. புது சிருஷ்டியும் இந்த சரீரத்தை சும்மா என்ன பண்ணாது, விடாது. புது சிருஷ்டி வாழணும்னா இந்த சரீரம் என்ன ஆகணும், சரீர இயல்புகள் என்ன ஆகணும், சாகணும். ஒருவேளை இந்த சரீரம் நம்முடைய பழைய மனுஷன் பழைய இயல்புகள் வாழணும்னு சொன்னால் நாம் வாங்கியிருக்கிற பெற்றிருக்கிற புது சிருஷ்டி சாகும். ரெண்டில் ஏதோ ஒன்று வாழணும்னா இன்னொன்று என்ன பண்ணணும், செத்தே ஆகும் இல்லைங்களா. இப்போ எவ்வளோ பெரிய போராட்டம் பாருங்கள். இந்த போராட்டத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினி இல்லைங்களா. இன்னொரு வசனம் கூட அவரே சொல்கிறார் பாருங்க, இந்த போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 16. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அழியணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இந்த ப்ராசஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. ஸோ இந்த கிரியைகள், இந்த ஆக்டிவிட்டீஸ், இதைத்தான் எவிடன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒரு 6 விதமான கிரியைகளை இன்னைக்கு தேவனுடைய கிருபையில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இன் ரிலேஷன் வித் சம்திங், அதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த கிரியைகளை பார்க்க போகிறோம். ஒரு 6 விதமான கிரியைகளை தேவனுடைய கிருபையினால் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த 6 விதமான கிரியைகளும் நம்ம இதுவரைக்கும் கேட்டிராத புதிதான விஷயங்களாய் ஒருபோதும் இருக்க போவது இல்லவே இல்லை இல்லைங்களா. அன்றாட நம்ம கேட்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த கிரியைகள் நம்ம கேட்கும்போது கூட இதுதான எவிடன்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லத்தக்கதாய், இது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேனே, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லத்தக்கதாய் அன்றாட நம்முடைய காதுகளில் ஒழிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அதை தேவன் அன்றாட நம்ம கேட்க வைக்கிறாருன்னா அது முக்கியமான விஷயம். அதனால தான் டெய்லி தேவன் என்ன பண்ணுகிறார், நமக்கு அதை சொல்லிகிட்டே வருகிறார். 2வது, இது நம்முடைய சொந்த தியானமும்
இல்லை. நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட கிட்டத்தட்ட 1874 கர்த்தர் இயேசுவோட பிரசன்னம் வந்திருக்குன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு அநேக கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த அவர்கிட்ட கேட்ட கேள்விகளில் அதிகமாக இடம் பிடிச்சதும் இப்படிப்பட்ட கேள்விகள் தான். அதாவது, நான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேனா? இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? இதை எப்படி உணர்ந்து கொள்வது? தேவன் எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்து இருக்கிறாரா? அது இப்போ என் கையில் இருக்குதா, இல்லை நான் அதை இழந்துட்டேனா? இதை எப்படி நான் புரிஞ்சுக்கணும்? கட்டாயம் அந்த பரிசு பொருளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அவர்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்டது. அந்த வரிசையில் நான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேனா, அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுத்த ஒரு பதில், அந்த பதிலில் இருந்து அவர் 6 பாயிண்ட்ஸ் எடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாடமாய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல் ஆதாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஆதாரம் தேவனோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காட். ரெண்டாவது ஆதாரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அவருடைய வார்த்தையோடு தொடர்புடையதாக இருக்கு. எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ட் ஆஃப் காட். அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்குற ஆதாரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் பிரதரன். நான்காவது என்ன ஒரு ஆதாரம்னா, பாவத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சின். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை ஆதாரமாக பார்க்க போகிறோம். எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்ட். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்மோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை ஆதாரமாய் பார்க்க போகிறோம். எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் டெய்லி லைஃப் ஆர் டே டு டே லைஃப். ஸோ முதலாவது ஆதாரத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இந்த முதலாவது ஆதாரம், ஆவினால் ஒருவர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார், அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் அவர் தெய்வோடு வைத்திருக்கிற தொடர்பு, இல்லைங்களா? ஸோ இந்த ஆதாரம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த ஆதாரங்கள் நம்ம என்ன சொன்னோம், கிரியைகள், ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கலாம் நம்ம சொன்னோம், இல்லைங்களா? ஒரு சின்ன சேஞ்ச் இங்கே செய்யலாம். கிரியைகள் அப்படின்ற வேர்டை காட்டிலும் வேறு ஒரு வேர்டு ரொம்ப பொருத்தமாக இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு இருக்கும். டிசையர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்முடைய மூத்த சகோதரர் பயன்படுத்துகிறார். டிசையர் அப்படின்னா விருப்பம், வாஞ்சை, ஆவல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, a growing desire to know God and to be acquainted with him அப்படின்னு சொல்றாரு. இதை தமிழில் சொல்லணும்னா, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், அந்த ஆவல், அந்த வாஞ்சை பார்த்தீங்கன்னா நமக்குள்ள உருவாகணும். அது நாளுக்கு நாள் என்ன ஆகணும், அதிகமாகும், வளரணும். growing desire. எந்த அளவுக்கு அது வளரணும் அப்படின்னா, and to be acquainted with him, அதாவது அவரோடு கூட பரிச்சயமாகும் அளவுக்கு, அவரோடு கூட அந்யோன்யமாகும் அளவுக்கு, அவரோடு கூட பழகுகிற அளவுக்கு நம்ம அவரை பற்றி என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு, மோடி என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருவேளை நான் சொன்னேன்னா அது சாத்தியமாகுமா? நான் சொல்லலாம், அவர் என்ன சொல்லுவாரா? அப்போ அவரோடு பழகிற அளவுக்கு நான் பரிச்சயமாகணும்னா எப்படி இருக்கணும், கட்டாயம் பழகி இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், இல்லைங்களா? அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுகிறார், தேவனை அறிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளணும் இந்த விருப்பம் அவருக்குள்ள இருக்கணும்னா, அவரோடு கூட பரிச்சயமாகும் அளவுக்கு, பழகும் வரைக்கும் எப்படி இருக்கணும், அந்த ஆர்வம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, தேவன் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் சிஸ்டர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். வேற ஏதாவது பதில்? இருக்கிறவராகவே இருக்கிறார். வேற இல்லை, இதை மெடிடேட் பண்ணும்போது என் மனசில் வந்த விஷயங்களவே சொல்றீங்க. எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன பதில் அத்தனை கரெக்டு தான், எந்த மாற்றமும் இல்லை. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறவர். சகோதரன் சொன்னீங்க, இருக்கிறவராகவே இருக்கிறவர், இல்லைங்களா? ஆனால் இந்த அத்தனை பதிலும் தேவனை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்துற மாதிரி இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுவார், பிதா பிதா, என் பிதா, என் பிதா சொன்னதை நான் செய்கிறேன், என் பிதாட்ட பார்த்ததை கேட்டதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அப்போ பிதா அப்படின்னா தந்தை அப்படின்னு எடுத்துக்கலாமா, ஃபாதர். அப்போ இந்த ஃபாதர்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப பக்கத்தில் கொண்டு வருது, இல்லைன்னா நம்மளை அவருக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகுது, இல்லைங்களா? ஸோ இப்போ தேவன் யார் அப்படின்னா, என்னுடைய தந்தை, என்னை ஜெனிப்பித்தவர், என்னை உருவாக்கியவர், இப்பவும் கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாய் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவர். இப்படித்தான் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில நிலைத்திருக்கிறவருடைய உணர்வுகள் இருக்கும்.
தேவன் அப்படின்னா சர்வ வல்லமுள்ள தேவன், தப்பே கிடையாது. இருக்கிறவராக இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு க்ளோஸ்னஸ் இல்லைங்களா, அது தேவன் இது ஜனங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த தேவனை ரொம்ப பக்கத்தில் பார்க்குற ஒரு தன்மை, பக்கத்தில் அனுபவிக்க தோன்றுகிற ஒரு தன்மை. அப்போ தேவன் யாருன்னா அந்த ஜெனிப்பித்த ஜனங்கள், ஜெனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், அதில் நிலைத்திருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய பிதா, என்னை உருவாக்கினவர், இந்த நாள் வரைக்கும் என்னை கிறிஸ்துவோட சாயலுக்குப்பாய் உருமாற்றி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தேவனுடைய தந்தை அப்படின்னு சொல்றப்போ, அவர் என்னை உருவாக்கினவர்னு சொல்றப்போ, இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்னு சொல்றப்போ, அந்த தேவனுடைய விருப்பம் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், எதை அங்கீகரிப்பார், எதை அங்கீகரிக்க மாட்டார், இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் அவங்களுக்குள்ள என்னாகும்? நாளுக்கு நாள் அந்த கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். தேவனுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது. ஸோ இப்போ தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், என்ன பார்க்கிறாரா? ஒருவேளை தேவன் பார்த்தான்னு சொன்னால் நான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தேவன் அங்கீகரிப்பாரா, நான் பேசுகிற பேச்சு தேவன் அங்கீகரிப்பாரா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வும் அவர்களுக்குள்ள என்னாகும்? உருவாகி கொண்டே இருக்கும். ஸோ பிகாட்டன் ஒருவருக்கு, ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு நாளும் தேவனோடு என்ன பண்ணுவார்? வாழ்ந்து கொண்டிருப்பார் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? காலை எழுந்ததும் ஜபம் பண்ணும்போது தேவனுடைய ஐக்கியம் இல்லைங்களா? அடுத்து இரவு மன்னா வாசித்து ஜெபம் பண்ணும்போது மீண்டும் தேவனுடைய ஐக்கியத்தை தேடுகிறோம். இடையில ஒரு சப்ஜெக்ட் வாசிக்கும் போதோ சப்ஜெக்ட் கேட்கும் போதோ தேவனுடைய ஐக்கியத்தை நாடுகிற ஜனங்களாக இருக்கிறோம். பட் அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்கிற ஒருவர் என்ன பண்ணுவார்? அனுதினமும் தேவனோடு கூட வாழுகிற ஒருவராக இருப்பார். அனுதினமும் தேவனோடு கூட பிரயாணிக்கிற, பயணம் பண்ணுகிற ஒருவராக இருப்பார் இல்லைங்களா? தேவன் நமக்கு ஒரு இலக்கை வைத்து இருக்கிறார். அந்த இலக்கை தனிச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் முடியாது. ஸோ அன்றாடம் அந்த இலக்கை எட்டி பிடிக்க தேவனோடு கூட பயணம் செய்கிற ஜனங்களாக அவங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 25 வசனம் 4. 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 143 வசனம் 10. 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. பாருங்க, டிசையர் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்றோம் பார்த்துட்டு வரோம். அது நம்முடைய ஆதாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே வாசித்த வசனங்கள் தாவீதினுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், அது மாத்திரம் உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரலும் அப்படின்னு சொல்லுகிறார். தாவீது ஆவில ஜெனிப்பிக்கப்பட்ட மனிதனா இல்லை, இருந்த போதிலும் அவர் மூலமாய் வெளிப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெனிப்பிக்கப்பட்ட நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ உம்முடைய வழிகள், உம்முடைய பாதைகள், அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? தேவனுடைய வழி அப்படின்னா என்ன, தேவனுடைய பாதைன்னா என்ன? இப்போ நம்ம 3 வழிகள் சப்ஜெக்டில் கேட்டிருப்போம். வழி அப்படின்னா சிம்பாலிக்காக சொல்லுது, நீ போகிற ரூட்டே சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவோம்? உன்னுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழிகளை எனக்கு போதியும், உங்களுடைய பாதைகளை எனக்கு காண்பியும்னு தாவீது கேட்குறாருன்னா அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, இப்போ தேவன் என்னுடைய பிதா நம்ம சொல்லிட்டோம், தேவனும் நம்மளை என்ன பண்ணுகிறார்? புத்தராக பார்க்கிறார் இல்லைங்களா? அதனால தான் அவருடைய ஆவியினால நம்ம என்ன பண்ணுகிறார்? முத்தரித்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு செயலை எப்படி செய்வார்? ஒரு செயலை எடுத்தால் அந்த செயலை அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், அந்த செயலை செயல்படுத்தக்கூடிய விதம், எவ்விதமான செயல்கள் மேலே அவர் பிரியமாக இருப்பார், எதையெல்லாம் அங்கீகரிப்பார் அப்படின்ற விஷயத்தை குறித்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் என்ன ஆகணும்? இந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிற ஒருவருக்கு என்ன ஆகணும்? அதிகமாகிட்டே இருக்கணும். இப்போ தேவன் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார், தேவன் ஒரு செயலை எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொன்னாதான் நம்முடைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிரியம் உள்ளதா? ஏன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிச்சோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். வெறுமனே செப்பத்தோடு நிறுத்திட முடியுமா? கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயத்தை என்ன பண்ணும்? செயல்படுத்தணும். அப்போ தேவன் விஷயத்தை எப்படி பார்ப்பார் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அவருக்கு பிரியமான விஷயத்தை செயல்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோமா? இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைங்களா? ஏன் அவங்கள மாத்திரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்கிறோம்?
ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஷேரிங் ஜாஸ்தி. நம்ம அவங்கள அதிகமாக நேசிப்போம், அவங்களும் நம்மளை அதிகமாக நேசிப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்களா, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தன்மை காணப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அவங்களை என்ன பண்ணுறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்மளை குறித்து A to Z அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள குறித்து நம்ம. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணுகிறார் தாவீது இல்லைங்களா. தேவனை குறித்து, அவருடைய வழிகளை குறித்து, அவருடைய பாதைகளை குறித்து பரிச்சயமாக விரும்பி இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே விதமான உணர்வுகளால் ஆட்கொள்ளப்படணும். வெறுமனே ஜெபத்தில் மாற்றணும் இல்லை, கட்டாயம் அதை விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்துகிற ஜனங்களால் இருக்கணும். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் கட்டாயம் என்ன பண்ணுவார், அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அவரோடு கூட இசைந்த வாழ்க்கை வாழ்வார் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 42:1, 2. 42ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்க, தாவீதோட விருப்பம் இங்கேயும் காணப்படுது. தேவனே, என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது இல்லைங்களா. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வார்த்தையை நம்முடைய ஜெபமாக சொல்லியிருப்போமா, பயன்படுத்தி இருப்போமா? பதில் சொல்லனாலும் நமக்குள்ளாரையே நம்மளவே என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அவர் பயன்படுத்தின எக்ஸாம்பிள் பாருங்கள், மான் இல்லைங்களா. இந்த மானோட விஷயம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். வேடர்கள் என்ன பண்ணுவாங்க, அம்போட நுனியில் ஒரு சிலர் விஷம்ன்றாங்க, ஒரு சிலர் ரசாயனன்றாங்க, அதை கலந்து அந்த மானை அடிக்கும்போது அதோட சரீரத்தில் தொலைச்சி போகும்போது ரத்தத்தில் கலந்து அது என்ன பண்ணும், அந்த மானுக்கு தாகத்தை உண்டு பண்ணும். ஸோ அப்போ இந்த வேடர்கள் அந்த அம்பை செலுத்தின பிறகு பக்கத்தில் எங்கே தண்ணீர் தடாகம் இருக்கோ அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. உயிருக்கு போராடி அந்த மான் என்ன பண்ணும், எப்படியாவது தண்ணி கொடுக்கணுன்ட்டு தண்ணீர் தடாகத்துக்கு நோக்கி ஓடி வரும். இந்த பின்னணியை தான் தாவீது சொல்லுகிறார். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, உயிர் பிழைக்கணும்னா தண்ணி வேணும். ஸோ அப்போ அந்த மானுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணுகிறார். தேவனே, என்னுடைய ஆத்துமா உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்குது. இதை வெறுமனே விருப்பம்னு மாத்திரம் சொல்ல முடியாது, இதை அனுபவித்து பார்த்து அதை என்ன பண்ணணும், சொல்லணும். ஸோ பிகாட்டன் ஒருவர் கட்டாயம் என்ன பண்ணுவார், அதை அனுபவிப்பார். அனுபவிப்பதை மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்லுவார் இல்லைங்களா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார் அப்படின்னு வசனம் வாசிச்சோம். நாமும் ஒளியிலே நடந்தால் அந்த தேவனோடு கூட என்ன பண்ண முடியும், ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு வாசித்தோம். அப்போ ஒளி அப்படின்றதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நிறைய விஷயங்களுக்கு அது என்னாகும், சூட் ஆகும். இப்போ ஒளின்னு எடுத்தால் ஜீவனை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கலாம், பரிசுத்தம் கொண்டு போய் வைக்கலாம், நீதின்னு கொண்டு போய் வைக்கலாம். எதை வச்சிங்கனாலும் என்னாகும், சூட் ஆகும். அப்போ ஜீவன் வச்சிங்கன்னா தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்மளும் ஜீவன் உள்ளவர்களாக இருந்தால் தான் தேவனோட என்ன பண்ண முடியும், ஐக்கியமாக முடியும். தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்மளும் அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தான் அவரோட ஐக்கியப்பட முடியும். தேவன் பரிபூர்ண நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்மளும் அந்த நீதிமான நிலைமையை தக்க வைத்து கொண்டாதான் அவரோடு கூட என்ன பண்ண முடியும், ஐக்கியப்பட முடியும். அப்போ இந்த பிகாட்டன் என்ன பண்ணுவாங்க, வெறுமனே தேவன் மேலே தாகம் கொள்ளுகிற ஜனங்களாய், தேவனை குறித்து அறிந்து கொள்ளுன்ற விருப்பம் மாத்திரோடையவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த விருப்பத்தை நிமித்தம் தேவனோடு கூட ஐக்கியமாகிற ஜனங்களாய், அந்த விருப்பம் அவங்கள தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்றதை காண்பித்து கொடுக்கும். அந்த காண்பித்தலுக்கு ஏற்றபடி தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு தேவனோடு கூட ஐக்கியமாகுகிற ஒரு ஜனங்களாக இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. சக்கேயு, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. திரளான கூட்டம் கர்த்தர் பின்னாடி போகுது. ஆனால் இந்த சக்கேயுன்ற மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணார், மரத்தின் மேலே ஏறி நின்று அவர் என்ன பண்ணினார்னு வேதம் சொல்லுது. இந்த வசன பகுதியில் வாசித்து பார்க்க வேண்டாம், பிற்பாடு வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று
வகையை தேடினார்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அவருடைய இருதயம் கர்த்தருடைய வரவை எந்த அளவுக்கு ஏக்கமாய் தாகமாய் பார்த்துருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கிரைஸ்ட் தான். பாருங்க, அவரை பார்க்கறதுக்கு கூட்டமாய் ஜனங்க நிற்கிறாங்க. ஆனால் அவர் எங்கே போறார்? அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு நேராக சக்கையிட்ட போய் நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னோட வீட்டில் தான் தங்கணும்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார சகையை போல ஒரு தாகம், தேவனை தேடும் போதும் தேவனுடைய விஷயங்களை செய்யும் போதும் சகையை போல ஒரு தாகம் இருக்குமானால் தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய சுபாவமும் என்ன ஆகணும்? மாறி இருக்கணும். பாருங்க, சகையை இறங்கி வந்தார், கர்த்தரோடு கூட நடந்தார், வீட்டுக்குள்ள கடந்து போனார். கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே சகை என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் அநியாயமாய் சம்பாதித்ததை என்ன பண்ணுகிறேன்? நாலத்தனையாய் திருப்பி கொடுத்துட்றேன். என்னுடைய ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். இந்த மாறுதல் எப்படி வந்தது சகேயு? அப்போ பாருங்க, கர்த்தரோடு நடக்கும் போது அவருக்குள்ளார அவருடைய பாவம் சுட்டி காட்டப்படுது. எந்த பாவம் கர்த்தரோடு இசைந்து போக முடியாமல் இருக்கிறதோ அந்த பாவத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? கன்ஃபஸ் பண்ணி விட்டு விடுகிறார். தேவனிடத்துல இரக்கம் பெறுகிறார். அதை செய்த பிறகுதான் கர்த்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, இந்த வீட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் வெறுமனே தேவனை அறிந்து கொள்ளுன்ற ஆர்வம் மாத்திரம், ஆவல் மாத்திரம், விருப்பம் மாத்திரம் உடையவராய் இருக்க மாட்டார். கூடவே என்ன பண்ணுவார்? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து தங்களையும் தங்களுடைய சுபாவத்தையும் தேவனோடு ஐக்கியமாவதற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறோம். ஸோ இந்த விருப்பமும் இந்த வாஞ்சியும் அவங்களுக்குள்ளார அதிகமாக இன்னொரு விஷயம் கூட அவங்களுக்குள்ள உருவாகும். அது வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, டிசையர் டு சர்வ் காட். அவங்க என்ன பண்ணுவாங்க? எதையாவது இந்த தேவனுக்கு செய்யணும்னு விருப்பப்படுவாங்க, செய்வாங்க. அதற்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுவாங்க? தேடிட்டே இருப்பாங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? செத்துருவோன்னு சொல்றது இல்லை, வாய்ப்பு கிடைச்சா தேவனுக்காக என்ன பண்ணிடுவாங்க? செத்துருவாங்க. அதுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்தேவான். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. இதுதான் என்னுடைய இறுதி வாய்ப்புன்றது அவர் என்ன பண்ணார்? புரிந்து கொண்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணார்? தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அப்போ பாருங்க, பிகாட்டன் எப்படி இருப்பாங்கன்னு, தேவனை அறிந்து கொள்வாங்க, தேவன் இருக்கிற வண்ணமாக அவரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க, அந்த தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏற்றபடி தங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படி ஊழியம் செய்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது எனக்கு போஜனமாய், இல்லைங்களா? நமக்கு போஜனம் பிடித்தமான விஷயம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு பிடித்தமான விஷயத்த போஜனத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். என்னன்னு? பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுவது தான்ப்பா எனக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லுவோமா? ரொம்ப ஈஸியாக அது நமக்குள்ள வருமா? பிரதர், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் சொல்லுவேன். தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு போஜனமாக இருக்குன்ற ஒரு வார்த்தை மறந்து கூட என்கிட்ட வருமா? ஆனால் நான் சொல்கிறேன், என்னைவ நான் பிகாட்டன். நம்மளை என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கணும். எங்கே நிற்கிறோம், எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், சோதித்து பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு உங்களோட கடமை என்ன பிரதர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோமா? பிரதர், சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற கடமை. சொல்ல முடியுமா? கடமைன்னா ஒரு லிஸ்டே போடுவோம் நம்ம. அதில் இது வருமா தெரியாது, மேபி வந்தாலும் எத்தனாவது வரும்? ப்ரிஃபரன்ஸ். எதுக்கு? அப்போ பாருங்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்து காட்டினாங்க. தேவனை அறிந்து கொண்டாங்க, தேவன் இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொண்டாங்க, தேவனோடு இசைந்த வாழ்க்கை வாழணும். அதை எப்படி வாழணும்னு ஆராய்ந்து பார்க்கிற ஜனமாய் மாத்திரம் இல்லாமல், அதை அறிவிக்கிற ஜனமாய் மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க? வாழ்ந்து காட்டினாங்க, இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆதாரமாக இருக்குது. எதற்கு ஆதாரமாக இருக்குது? அவங்க ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருந்தாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளாரையும் காணப்படுமானால் தேவன் மேலே தனியாத ஒரு தாகம், அந்த தாகத்தின் நிமித்தம், அந்த ஆர்வத்தின் நிமித்தம் தேவனை தெரிந்து கொள்ளுகிற தன்மை, அதற்கேற்றபடி நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிற தன்மை நமக்குள்ளே காணப்படுமானால் நம்ம கூட உத்தரவாதமாக சொல்லலாம், நான் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையிலேயே ஸ்டில் நிலைத்திருக்கிறேன், இல்லைங்களா? இதை சொல்லும்போது மனசில் ஒரு வசனம் தோணுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், நீ எங்கிருந்து விழுந்தாய் என்பதை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. அதற்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார்? ஆதியில் நீ கொண்டிருந்த
அப்போ ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில நமக்குள்ளார ஒரு தாகம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு துடிப்பு இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம தான் நம்மளை என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்தால் ஒழிய நாம் பிறப்போம் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஸோ பிறந்தாலும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் பிறப்பேன் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. சொல்லணும்னா அந்த ஆதாரம் நமக்குள்ள இருந்து உருவாகணும். அடுத்து ரெண்டாவது ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். அவருடைய வார்த்தையோடு தொடர்புடையது. அந்த ரீதியில் நம்ம பார்க்கலாம். எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வேர்ட் ஆஃப் காட், இல்லைங்களா? பாருங்க, ஒருவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்கிறார். நிலைத்திருக்கிற ஒருவர் தேவன் மேல தனியாத ஒரு தாகமும் ஆர்வமும் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு தேவன் மேல அவர் தாகமும் ஆர்வமும் கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் எதன் மேலேயும் தாகம் கொண்டிருக்கணும். ஈஸியா சொல்லிடலாமே, தேவனுடைய வார்த்தைகள் மேல, இல்லைங்களா? ஏன்னா தேவன் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினா எப்படி வெளிப்படுத்துவார்? அவருடைய வார்த்தையினால தான், இல்லைங்களா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகளுக்கு திருவிழா பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்பட்டார். ஸோ இப்போ தேவன் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்கணும்னா கூட, தேவன் ஏதாவது ஒரு கைட்லைன் நமக்கு கொடுக்கணும்னா கூட அவருடைய வார்த்தை மூலமாக தான் கொடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோடு ஐக்கியமாக இருக்க ஜனங்க அடுத்து அவங்களுடைய தாகம், அவங்களுடைய ஐக்கியம் எதன் மேலே இருக்கும்? கட்டாய தேவனுடைய வார்த்தையின் மேலே, இல்லைங்களா? சத்தியத்தை நேசித்தல், சத்தியத்தின் மேலே அன்பு வைத்தல். இதை சாதாரணமாக சத்தியத்தை நேசித்தல், அன்பு வைத்தல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது, இல்லைங்களா? நம்முடைய மூத்த சகோதரர் இதை கூட எப்படி சொல்லுகிறாருன்னா, டீப்பர் அப்ரிசியேஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், சத்தியத்தில் நிறைய விஷயங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தில் இருக்கிற ஆழங்களை தேடி பிடித்து அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து அங்கீகரிக்கிற ஜனங்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஆழமான விஷயங்களை கூட, கருகலான விஷயங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனங்களாக நம்ம இருக்கணும். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களா இருப்போம்னு சொன்னோம்னா, அந்த நிலையில நிலைத்திருக்கிறோம்னு சொன்னோம்னா, தேவனுடைய ஆவியோட ஒத்தாசையில் கட்டாயம் இதை நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வேத மாணவர்கள் மத்தியில், வேதத்தை ஆராய்கிற வேத மாணவர்கள் மத்தியில் கூட சில ட்ரூத்தோட அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. இது ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார் இல்லையா? ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்தால் அவன் என்ன பண்ணணும், செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவுள். எதற்காக இதை சொன்னார்? அவர் பலியின் ஜீவிதத்தில் உள்ள வர்றதுக்கு பிரியம், பலியின் ஜீவிதத்துடைய பரிசை பெற்றுக்கொள்வதற்கு பிரியம். ஆனால் அந்த பலியின் ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஸோ இந்த பலியின் ஜீவிதத்தை நிறைவேற்றி முடிக்க எந்த விதத்தில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீ அறிந்து தெரிந்து புரிந்து உனக்கு விருப்பம்னா என்ன பண்ணு, இல்லையா? ஸோ அந்த படி தான் இதையும் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை மேலோட்டமாய் படித்து போகிறதில்ல, அந்த வார்த்தை சொல்லுகிற விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே கிரகிக்கணும், அப்படியே அதை அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கிற விஷயத்தை அப்படியே என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். இதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதா போகும். அப்படி இல்லைன்னா அதில் கட்டாயம் என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு கலப்பு நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி செய்து தான் அதை என்ன பண்ண முடியும், நம்மளால கடைபிடிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை மூத்த சகோதரன் சொல்லுகிறாருன்னா, லவ்விங் த ட்ரூத் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் லவ்விங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்றார். சத்தியத்தில் இருக்கிற பிரின்சிபிள்ஸை அன்பு செய்யணும். அப்ரிஷியேட்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு என்ன பண்ணுகிறார், அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த ஆழமான புரிதல், இந்த ஆழமான அங்கீகரித்தல் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லா ஜனங்கள்ட்டையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா, ஒருவேளை ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற எல்லாருமே ஒரே விதமாய் புரிந்து கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா என்ன பதில் சொல்ல முடியும்? கட்டாயம் இல்லை. வேதம் சொல்லுது 30, 60, 100 பலன் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிப்பாங்க, நேசிப்பாங்க, நேசித்து அங்கீகரித்ததை என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. ஸோ 30 தான் அவங்களுடைய கெப்பாசிட்டினா ஒருபோதும் தேவன் அவங்கள்ட்ட 60 கேட்க மாட்டார், 100 கேட்க மாட்டார். 100 அவங்களுடைய கெப்பாசிட்டினா ஒருபோதும் ஸ்டாண்டர்ட் அவுட்டு இறங்க மாட்டார். 30 போதும்னு என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார். ஸோ அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி புரிந்து கொள்வாங்க, புரிந்து கொண்டதை அப்படியே அங்கீகரித்து செயல்படுத்துவாங்க. இதைத்தான் நம்ம ஆசிரியப்பு கூடாரத்திற்கு ஒரு நிழலாக பார்க்குறோம். பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுகிறார், தன் கைப்பிடி நிறைய இந்த சுகந்த வர்க்கங்கள் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், தூப பீடத்தில் போடுகிறார். அப்போ ஒவ்வொரு ஆசாரியர்களும் அவங்களுடைய கைப்பிடின்றது மாறும், திராணிக்கு ஏற்றபடி அப்படின்றது ஏற்றபடி தான் பார்த்தீங்கன்னா காண்பிக்கிறார். அப்போ பிகாட்டன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான புரிந்து கொள்ளுதல்
இருக்காது. பட் அவங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி தேவன் என்ன பண்ணுவார், எதிர்பார்ப்பார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். இதை நம்முடைய பாடத்துக்கு ஏற்றபடி நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னோம்னா, ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் எந்த அளவுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள செயல்படணும்னு விட்டு கொடுக்கிறாரோ, தேவனுடைய ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் எந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்த ஆவி தனக்குள்ள கிரியை செய்யணும்னு விட்டு கொடுக்கிறாரோ, அந்த அளவுக்கு அவருக்குள்ளார புரிதல் இருக்கும். அந்த அளவுக்கு அவருக்குள்ள சத்தியத்தின் மேல ஒரு அங்கீகரிப்பும் ஈர்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவர்னால சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் காண்பிக்க முடியும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, எந்த அளவுக்கு தேவ ஆவிக்கு இடம் கொடுத்து பழைய சுபாவத்தை கட்டுப்படுத்தி புதிய சுபாவத்தை வளர்க்க முயற்சி பண்ணுகிறாரோ, ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தான், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். பழைய சுபாவத்தை கட்டுப்படுத்தி புதிய சுபாவத்தை வளர்க்க முயற்சி பண்ணுகிறாரோ, அந்த அளவுக்கு அவருக்குள்ள என்ன இருக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றி காண்பிப்பார்கள். வசனம் வாசிக்கலாம். யோவான் 16 வசனம் 13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 2 வசனம் 9 மற்றும் 10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறது. பாருங்க, சத்திய ஆவியாகி அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம எப்படி இருக்கும், சகல சத்தியத்திலும் வழி நடத்தப்படுவோம். தேவனுடைய ஆழங்களை கூட அவருடைய ஆவி என்ன பண்ணியிருக்கு, ஆராய்ந்து பார்த்திருக்கிறது. அந்த ஆவி நமக்கு என்ன பண்ணும், தேவனுக்கு பிரியமானவர்களை சொல்லி கொடுக்கும். இப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போது அந்த சத்தியத்தை நேசிக்கிறத காட்டிலும் சத்தியத்தில் இருக்கிற கொள்கைகள், அந்த பிரின்சிபலை நேசிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு 2 உதாரணத்தை சகோதரர் சொல்லுகிறார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஓசியா 6ஆவது அதிகாரம் வசனம் 6. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பாருங்க, மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்தது பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறியக்கூடிய அறிவையும் விரும்புகிறேன். இல்லைங்களா? ஸோ பலி செலுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் தான் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணார், உருவாக்கி கொடுத்தார். அந்த பலி செலுத்தக்கூடிய நோக்கம் என்னது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்ற தேவனுடைய ஏற்பாட்டின்படி அதை செய்து கொடுத்தார். பாவம் செய்த நபர் பலி செலுத்துகிறார். அவருடைய கண்ணுக்கு முன்பதாகவே அது மிருகமாகட்டும் பறவையாகட்டும் அது என்ன பண்ணுது, கொல்லப்படுது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்த்து இதை கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய கண்ணுக்கு முன்பதாகவே தன்னுடைய பாவத்துக்கு எந்த விதத்திலையும் பாத்திரமாய் சம்மந்தமாய் இல்லாத ஒரு ஜீவன் என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்படுதுன்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரணும். அந்த உணர்வு உருவாகி அவங்கள குத்தணும். அந்த குத்தல் அவங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும், பாவத்திலேருந்தே விலகி போகிற அளவு. இதற்காக தேவன் என்ன பண்ணார், பலி அவங்களுக்கு நியமித்தார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் மாம்சீக சிலர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கேஷுவலாக பாவம் செய்தாங்க. இந்த பாவம் செய்தால் இந்த பலி, இந்த பாவம் செய்தால் இந்த பலி, அந்த சாட்டை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு கடந்து போனாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறியக்கூடிய அறிவு. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன, இதை அறிந்து கொள்ளும்படி தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். மேபி மாம்சீக இஸ்ரவேலர்கள் அதை புரிந்து கொள்ளனாலும் கட்டாயம் நம்ம என்ன பண்ணும், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ சத்தியத்துக்குள்ள இருக்கிற கொள்கை, அதை நேசிக்கிற ஜனங்களாய், அதை அங்கீகரிக்கிற ஜனங்களாய், அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஜனங்களாய் நம்ம மாறணும். இன்னொரு விஷயத்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட சொல்லுகிறார், பாவியை நேசிங்க, பாவத்தை வெறுத்துருங்க. இல்லைங்களா? கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இல்லைங்களா? பாவத்தை வெறுக்கணும், பாவியை நேசிக்கணும். இல்லைங்களா? இங்கே கூட பாருங்கள், இந்த டிவைன் பிரின்சிபல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? ஐ திங்க் ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங். இன்றைக்கு கூட இந்த விஷயத்தில்
பாவியை நேசிக்கிற விஷயத்திலையும் பாவத்தை வெறுக்கிற விஷயத்திலையும் இன்றைக்கு கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? தடுமாறி கொண்டு இருக்கிறோன்றது நான் என்ன வச்சு சொல்கிறேன், மற்றவங்க எப்படின்றது நீங்கள் தேவனுடைய கிருபையின்படி தீர்மானம் பண்ணுங்க. அப்போ பாருங்கள், தேவன் சொல்லுகிறார் பாவத்தை வெறுக்கணும், பாவி என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாவத்தை வெறுக்கிறோம். ஒன்று, அந்த பாவத்தை வெறுக்கிறதோடு சேர்த்து பாவம் செய்த சகோதரன் என்ன பண்ணிடுறோம்? வெறுத்துடுறோம். அதர்வைஸ் என்ன பண்ணுகிறோம்? பாவம் செய்த சகோதரன் சொல்லிட்டு நேசிக்கிறோம், அப்படியே அவர் செய்த பாவத்தையும் நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுறோம்? அங்கீகரித்து நேசிக்கிறோம், இல்லைங்களா? அப்போ பாருங்கள், தனிச்சு பிரித்து சகோதரன் செய்த பாவத்தையும் பிரித்து பகுத்து பார்க்குற தன்மை நமக்குள்ளார வளரல. பட் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்கிற ஒருவர் எப்படி இருப்பார்னு இந்த விஷயத்துலலாம் ரொம்ப தேர்ந்தவராய் அப்படியே என்ன பண்ணுவார்? கடந்து போய் கொண்டிருப்பார், இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 13. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீதிமொழிகள் 4:7 கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பாருங்க, வசனம் சொல்லுது ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வாசிச்ச வசனம் சொல்லுது நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தி சம்பாதி, இல்லைங்களா? ஸோ அப்போ ஞானம்ன்ற இடத்துல இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா விஸ்டம்னு சொல்லியிருக்கு. புத்தின்னு வர இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படியாவது நீ என்ன பண்ணு? பெற்றுக்கொள் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்குது. கர்த்தர் சொன்ன ஒரு ஊமையோடு கூட இந்த வார்த்தையை அப்படியே பொருத்தி பார்க்கலாம். புத்தி உள்ள கன்னிகைகளாக ஒரு வகுப்பார் போகிறாங்க, இன்னொரு வகுப்பார் புத்தி இல்லாத கன்னிகளாக போகிறாங்க. ஏன் அவங்க புத்தி உள்ளவர்களாக போகிறாங்க, ஏன் அவங்க புத்தி இல்லாதவங்களா போகிறாங்க? நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம பொதுவாக அந்த செலெக்ஷனுக்கு மத்தியில் நிற்கிறோம். தேவன் ஒருவேளை கிறிஸ்து ஒருவேளை நம்மளை பிரித்தா புத்தி உள்ளவங்க மத்தியில் நிற்போமா, புத்தி இல்லாதவங்க மத்தியில் நிற்போமா? இந்த நிலைமை கூட நம்மளை அப்படியே ஒரு நல்ல எவிடன்ஸ் மாதிரி காண்பிக்கும். நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோம், ஆனால் இன்றைக்கும் அந்த நிலைமையில் நிலைத்திருக்கிறோமா இல்லையா அப்படின்றது. ஸோ அப்போ அந்த பிகாட்டன் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு தேவனை ஆர்வமாக தேடுகிறார்களோ, எந்த அளவுக்கு தேவனை ஆர்வமாய் அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறார்களோ, எந்த அளவுக்கு தேவன் இருக்கிற வண்ணமாய் அவரை புரிந்து கொள்கிறார்களோ, அந்த அளவுக்கு அவரோடு ஐக்கியப்பட விரும்புவாங்க. ஸோ இப்போ ஐக்கியப்படணும்னா அவங்களும் தேவனை போல தன்னை கட்டாயம் மாற்றிக்கணும். அவங்களுடைய இயல்பு டிவைன் நேச்சருக்கு ஏற்றபடி மாறணும். மாறலாம்னு என்ன பண்ண முடியாது? ஐக்கியம் கொள்ள முடியாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க அதுக்கு பிரயாசப்படுகிறாங்களோ, தேவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருடைய வார்த்தைகள் மேலே என்ன பண்ணுவாங்க? கவனம் வைப்பாங்க. அதை அப்படியே அங்கீகரித்து அதில் இருக்கிறத என்ன பண்ணுவாங்க? அபியாசப்படுத்துவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்குள்ள பெருக பெருக நாளுக்கு நாள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிவா இருக்குன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இல்லைங்களா? உப்பு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சீப்பான ஒரு விஷயம் தான், இல்லைங்களா? ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது, இல்லைங்களா? ஆனால் அந்த உப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியறதில்லை. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, உப்பு இல்லாத பண்டம். ஸோ அந்த உப்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு உணவு பதார்த்தோட சுவையும் நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. பட் அதே உப்பு, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த உப்பு, அதற்கே உரித்தான ஒரு குணம் சாரம்ன்றது. அந்த சாரத்தை இழந்து போச்சுன்னா அது எதற்கு பயன்படும்? வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும். ஸோ நம்மளை குறித்து நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஒரு சாரம் இருக்கு. எப்படி அந்த சாரம் வந்தது? தேவனுடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளார எனக்குள்ளார பெற்றுக்கொண்டதுனால அந்த சாரம் வந்திருக்கு. ஒருவேளை அந்த சாரத்தை நீங்கள் இழந்து போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, சாரம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா முக்கியமான ஒரு பொருளாக நீங்கள் இருக்க முடியும் இந்த உலகத்துக்கு, நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு. ஒருவேளை இல்லைன்னா கட்டாயம் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கன்றி வேறொன்றுக்கும் உதவாது, இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆதாரம் நம்ம பார்த்தோம். 2 ஆதாரம் பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் முடிந்தது. ரொம்ப சீக்கிரத்தில் விரிவாலனாலும் ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், மற்ற விஷயங்களை பார்த்து முடிக்கலாம். 3வது ஒரு ஆதாரம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, தேவனுடைய ஜனங்களோட தொடர்புடையது, எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் பிரதரன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நீங்கள் சொல்லிடலாம். சொல்ல முடியுமா? சகோதரர்களோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை தேவன் ஒரு ஆதாரமாய் வைத்திருக்கிறார்.
ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக வைத்திருக்கிறார். ஏதாவது ஐடியா இருக்கா? ஐக்கியம் இல்லைங்களா? அது வேறு வார்த்தையில் சொன்னோம்னா சகோதர அன்பு இல்லைங்களா? பிரதர்லி லவ், எ சாலிட் ப்ரூஃப் ஃபார் பிக்கட்டல் இல்லைங்களா? ஸோ சகோதர அன்பை குறித்து நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டெய்லி நம்ம கேட்குறோம், அதிகமாக நம்ம பழக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை. 2 விஷயம் மாத்திரம் நம்ம கடந்து போகலாம். பாருங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சகோதரனை அன்பு செய்யக்கூடிய மனநிலவி நமக்குள்ள இருக்கணும். நம்ம இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். கஷ்டத்தில் இருக்கலாம், நஷ்டத்தில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், அவமானத்தில் இருக்கலாம், சந்தோஷ மகிழ்ச்சியில் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம இருக்கிற நிலைமை நாம் சகோதரன் மேலே வைத்திருக்கிற அன்பை ஒருபோதும் பாதிக்கப்படத்தக்கதாய் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, உற்றக்கூடாது. ஸோ வாட் எவர் இட் மேபி, எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சகோதரனை அந்த சூழ்நிலையும் நேசிக்கக்கூடிய மனதை உடையவர்களாக இருக்கிறோமா, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம நேசிக்கிற சகோதரர் எப்படிப்பட்டவராக வேணா இருக்கலாம். அவர் பலமுள்ளவராக இருக்கலாம், பலவீனமானவராக இருக்கலாம். அவர் வளர்ந்தவராக இருக்கலாம், வளராமல் இருக்கலாம். அவர் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவராக இருக்கலாம், சத்தியத்தின் மேலே வாஞ்சியே இல்லாதவராக இருக்கலாம். அவர் நம்முடைய பட்சமாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு விரோதமாக இருக்கலாம். அவர் உயர்ந்தவராக இருக்கலாம், தாழ்ந்தவராக இருக்கலாம். பட் சகோதரன் ஒரு கேடருக்குள்ளார தேவன் அவர் என்ன பண்ணிட்டார், கொண்டு வந்துட்டார். ஸோ நான் அவரை என்ன பண்ணுவேன், நேசிப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோமா. இதை தான் பார்த்தினா 2 விஷயம் நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது கூட மூத்த சகோதரர் நம்முடைய ஆண்டவரை தான் சாட்சியாக சொல்லுகிறார். யூதாஸோட அவர் வைத்திருந்த சிநேகம். யூதாஸ் அவருக்குரிய பொறுப்பில் பங்குக்கு அபாத்திரமாய் போனாலும் கர்த்தர் தனக்குரிய பங்குக்கு பாத்திரவானாய் தன்னை காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? ஸ்நேகத்தை நிமித்தம்தான். எப்படி யூதாஸை ஆதியில் சிநேகித்தாரோ அதே போல கடைசி வரை சிநேகித்த நிமித்தம் தன்னை பாத்திரவானாய் என்ன பண்ணார், காண்பித்தார். ஆனால் யூதாஸ் அபாத்திரவானாய் போனார். இதைத்தான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். இந்த சகோதர அன்பு ஒரு சாலிடான ப்ரூஃப். இவர்கள் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில நிலைத்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 7. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து தேவனை அறிந்திருக்கிறான் வசனம் சொல்லுது. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா அகாப்பே லவ், தெய்வீக அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது தேவனால் பிறந்துன்னு வருகிற விஷயம் கூட டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னோம்னா தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டு அப்படின்னு வரும். அப்போ தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட எவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? சுபாப அன்பு இல்லை, மாம்சீக அன்பு இல்லை, தெய்வீக அன்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த தெய்வீக அன்பை சகோதரர்கள் மேலே நம்ம காண்பிக்கும் போது கட்டாயம் தேவன் நம்ம மத்தியில் நிலைத்திருக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஸோ இப்போ இந்த வசனத்தில் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ பிறத்தல் ஜெனிப்பித்தல் தமிழில் சொல்கிறப்போ கட்டாயம் நம்முடைய அதுக்கு அர்த்தம் நமக்கு புரியும். ஆனால் கிரேக்கத்தில் 2க்கும் ஒரே வார்த்தை ஜென்னாவோ அப்படின்னு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. பிறத்தல்னாலும் அதே வார்த்தை தான், கருத்தரித்தல்னாலும் அதே வார்த்தை தான். ஸோ அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? எப்படி பிரதர் இந்த இடத்துல ஜெனிப்பித்தல் வரும், இந்த இடத்துல பிறத்தல் வரும் அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசித்தோம்னு சொன்னோம்னா அதற்கும் நம்முடைய மூத்த சகோதரர் அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஜெனோவா அப்படின்ற வேர்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் ஆண்பால் சொல்லப்பட்டிருக்கிறதோ, மாஸ்குலின் ஜெண்டர் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணலாம், பிக்கட்டல்னு போட்டுடலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அதை தொடர்ந்து பெண்பால் வருகிறதோ, ஃபெமினைன் ஜெண்டர் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், பிறத்தல் போட்டுடலாம். பிகாஸ் மென் ஆல்வேஸ் ரேட்ஸ் வித் பிக்கட்டல். இப்போ ஒரு ஆண் எப்படி இருக்கிறார், உயிர் கொடுக்கறதோடவே எப்பொழுதும் தொடர்புடையவராக இருக்கிறார். பெண் எப்படி இருக்கிறாங்க, பிரசவித்தல் பிறத்தலோடே சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் வசன பகுதியில் எங்கெங்கெல்லாம் ஆண்பால் வருகிறதோ கட்டாயம் அந்த வசன பகுதி ஜெனிப்பிக்கப்படுதல்ன்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் பெண்பால் வருகிறதோ அங்கெல்லாம் பிறத்தல்ன்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சகோதரர் சொல்லுகிறார். அடுத்து 4வது ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 4வது ஆதாரம் பாவத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. பாவத்தோட விஷயத்தில், பாவன்ற விஷயத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதை வைத்து தான் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரா, ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறாரா அப்படின்னு நிர்ணயிக்க முடியும்னு சகோதரர் சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 9.
1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, இங்க கூட தேவனால் பிறந்த அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட எவரும் அப்படின்னு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் செய்யான், பாவமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 2-3 டிரான்ஸ்லேஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ரிமைன் இன் சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வில் நாட் ரிமைன் இன் சின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹி வில் நாட் ப்ராக்டிசஸ் சின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹி கெனாட் கோ ஆன் சின்னிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட எவனும் பாவத்தில் நிலைத்து இருக்க மாட்டான். தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட எவனும் பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்ய மாட்டான். தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட எவனும் தொடர்ந்து பாவத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். முழு மனதோடு விரும்பி அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பாவம் செய்யவே மாட்டாங்க. ஒருவேளை அறியாமையிலையோ உணராமையிலையோ அவங்க பாவம் செய்துட்டா கூட என்ன பண்ணுவாங்க, உடனே அதற்காக மனஸ்தாபப்பட்டு தெய்வ சமூகத்தை நாடுகிறவர்களாய் தங்களுடைய பாவத்திற்கு இரக்கமும் கிருபையும் மன்னிப்பையும் நாடுகிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் மூத்த சகோதரர் சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 51:10-12 வரை. 51 சங்கீதம் 10 முதல் 12 வரை. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, இந்த வேத பகுதி கூட பத்சேபாலோட கூட பாவத்தில் விழுந்த பிறகு தாவீது கேட்கிறதா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இங்கே தாவீது அவருடைய விண்ணப்பம் பாருங்க, ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கு. தேவனே, இந்த ராஜ்யத்தை, இந்த ராஜ்ய பாரத்தை எங்கிட்ட எடுத்து போட்டுறாதீங்க கேட்கல. இந்த ஜனங்களை எனக்கு விரோதமாக எழும்பும்படி விட்டுறாதீங்கன்னு கேட்கல. அவர் என்ன கேட்குறார்? தேவனே, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, உங்களுடைய சமூகத்திலேருந்து என்னை தள்ளிவிடாதீங்க, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நான் அனுபவிக்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க. பாருங்க, ஆவியில் ஜனிப்பிக்கப்படாத ஒரு மனிதன் அவருடைய ஏக்கமே, அவருடைய வேண்டுதலே அப்படி இருக்குமானால், ஜனிப்பிக்கப்பட்டு தேவனை பிதான்னு சொல்லுகிற ஒருவர், என்னுடைய தந்தைன்னு சொல்லுகிற ஒருவர், அவரால் தான் நான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிற ஒருவர் பாவத்தில் விழுதலும், பாவத்தில் விழுந்த பிறகு அவருடைய மனஸ்தாபப்படுதலும் எப்படி இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், அனுபவித்து பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ பாவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை, முழு மனதோடு விரும்பி பாவம் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை செய்தாலும் ரொம்ப சீக்கிரத்தில் தேவனுடைய ஆவினால் உணர்த்தப்பட்டு தெய்வ சமூகத்தில் கிருபையும் இரக்கமும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவர்களாக இருப்பாங்க. ஒரு வேளை அவங்க அந்த உணர்வே இல்லாமல் இருப்பாங்கன்னு சொன்னால், மூத்த சகோதரர் என்ன சொல்லுகிறார், அதை கூட ஒரு கேள்வியை கேட்டாங்க. புது சிருஷ்டி பாவம் செய்யுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு டைரெக்டாக ஒரு பதில் சொல்லாமல் என்ன சொன்னார், ஒருவேளை புது சிருஷ்டி பாவம் செய்யும்னா அதை எதற்கு அடையாளமாக வைக்கலான்னா, ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் வடக்குக்கும் தெற்குக்கும் பிரயாணம் பண்ணுவது சாத்தியமானால் புது சிருஷ்டி பாவம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுகிறார். அப்போ புது சிருஷ்டி ஒருபோதும் பாவம் செய்யாது, மனம் விரும்பி பாவம் செய்யாது. அப்போ விரும்பி பாவத்திலே நிலைத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, எபிரேயரில் நம்ம வாட்சம் பார்த்தீங்கன்னா, அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இல்லைங்களா? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள், விரும்பி பாவத்திலேயே நிலைத்திருக்கும்படி தங்களை விட்டுக் கொடுக்கிறவர்கள், அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆதாரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். மீதி 2 ஆதாரங்கள் ரொம்ப சுருக்கமாக பார்த்தெல்லாம். 5வது ஆதாரம் எதுனா, உலகத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம், எவிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்டு இல்லைங்களா? ஸோ உலகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அதற்கு முன்பதாக ஒரு வசனம் வாசிச்சிடலாம். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்க கூட தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாமே உலகத்தை என்ன பண்ணும், ஜெயிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால தான் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, தேவனால ஜெனிப்பிக்கப்பட்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயம் கொண்டேன். அப்போ கிறிஸ்துவோட பின்னடியார்கள் நம்மளை என்ன பண்ணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு ஆதாரமாக இருக்குது. நாம் ஆவியில்
ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ உலக மனிதர்களுக்குன்னு ஒரு முறைமை இருக்குது. உலக மனிதர்களும் சில வழக்கங்கள் இருக்குது. உலக மனிதர்களுடைய ஆலோசனைகள் இருக்குது இல்லைங்களா? அதை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்டு ஒருபோதும் நமக்குள்ளார இருக்க அனுமதிக்கவே கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நபர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை, உலகத்தை எப்படியாவது ஜெயம் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் உலகத்துலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எதற்காக? தேவனுக்காக வாழும்படி இல்லைங்களா? பாருங்கள், லேவின்னு ஒரு கோத்திரம் 12 கோத்திரத்துக்கு மத்தியில் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. தேவனுடைய ஊழியம் செய்வதற்காகவும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில் நிற்பதற்காகவும். அதே போல் இன்னைக்கு புது சிருஷ்டின்னு ஒரு கோத்திரம் இல்லைங்களா? உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உலக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு. அப்போ கட்டாயம் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ளார இருக்கக்கூடாதபடி பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமை இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பாருங்க, உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் சொல்றாங்க. எப்படி அவங்களால சுடர்களைப் போல உலகத்துல பிரகாசிக்க முடிஞ்சது அப்படின்னா, ஜீவ வசனத்தை அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையில பிடித்து கொண்டதனால். அப்போ ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி அதில் நிலைத்திருக்கிறோம் நம்ம சொல்லுவோம்னா, கட்டாயம் இந்த பூமியில் தேவன் கொடுத்துருக்கிற ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம எப்படி இருப்போம், சுடர்களை போல பிரகாசமாக இருப்போம் இல்லைங்களா? வசனம் வாசிக்க வேண்டாம். யோவான் 14:30 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லா ஆலோசனைகளையும் அவருடைய சீசர்களுக்கு கொடுத்த பின்னாடி, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் இல்லைங்களா? ஸோ வேலை நெருங்கிருச்சு, அவர் கையளிக்க போகிறார். அதை தெரிந்தவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தோட அதிபதி வருகிறான், பட் அவனுக்குரிய ஒரு விஷயமும் எனக்குள்ளார இல்லவே இல்லைன்னு சொல்றார் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம தைரியமா விசுவாசத்தோட கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா, இந்த உலகத்தின் அதிபதி அவனுக்குரிய எந்த விஷயமும் எனக்குள்ளார இல்லைன்னு சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் அந்த நிலைமைக்கு வரணுன்றது தான் தேவனுடைய விருப்பம் இல்லைங்களா? ஸோ பிக்காட்டன் ஆவில ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த நிலைமையில நிலைத்திருக்கிறவர்கள் கட்டாயம் சொல்ல முடியும், அவனுக்குரிய ஒன்று எனக்குள்ளார இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய வித்து, தேவனுடைய ஆவி. அந்த தைரியத்தில் அவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆவது அதிகாரம், கடைசியான அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்மோடு தொடர்புடையது. பாருங்க, முதல் ஆதாரத்தை நம்ம பார்த்தோம், கிரியைகள்னு சொல்லாமல் அது விருப்பம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம் இல்லைங்களா? மற்ற 4 ஆதாரங்களையும் கிரியைகள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 5ஆவது அதிகாரம், இந்த 6ஆவது ஆதாரம், இது ஒரு விதமான கிரியைகள் தான். ஆனால் நமக்குள்ளேருந்து தானாக வெளிப்படுகிற கிரியைகள் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புது சிருஷ்டிக்கு அனுமதிக்கிற சில விஷயங்கள் நிமித்தம் வெளியாகிற ஒரு கிரியைகள். தேவன் ஒரு புது சிருஷ்டிக்கு ஆவில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவருக்கு எதை அனுமதிக்கிறார்? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்ஷைகள். ஸோ இந்த பாடுகள் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்க வேண்டாம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வசனம் தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, அவரோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தீர்களானால் அவர்களோடு கூட. ஸோ அப்போ ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நீதியின் நிமித்தம் தான் பாடுகள் வரணும். அந்த பாடுகள் அவர்களை என்ன பண்ணுது, நாளைக்கான கர்த்தருடைய ஆளுகைக்கு என்ன பண்ணுது, தகுதிப்பட்டது. அப்போ நீதியின் நிமித்தமும் தேவ சித்தத்தின் நிமித்தமும் ஒரு புது சிருஷ்டிக்கு பாடு வருதுன்னா அது அவர்களை ஆளுகைக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு விஷயம். ஒருவேளை சுய சித்தத்தின் நிமித்தம் பாடு வருதுன்னா அது அங்கீகரிக்க முடியாத விஷயம். இந்த சுய சித்தம் அவங்களுக்குள்ள எழுப்புறது நிமித்தம் தான் தேவன் அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நபருக்கு என்ன கொடுக்கிறார், சிக்ஷையை கொடுக்கிறார். புரியுதுங்களா? நீதி நிமித்தம் வர்றது பாடு. அந்த பாடுகள் அவர்களை ஆளுகைக்கு தகுதிப்படுத்துது. அந்த தேவ சித்தத்தை செய்யறதுலேருந்து தவறி அந்த தேவ சித்தத்தை சுய விருப்பத்தின்படி செய்ய முயலும் போது தேவன் அவர்கள் என்ன பண்ணுகிறார், கண்டித்து திருத்துகிறார். அதை நம்ம வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம், சிக்ஷைகள். இதுக்கு மாத்திரம் ஒரு வசனம் வாசிக்கலாம் சார். எபிரேயர் 12 வசனம் 7 11 வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல்
11 வரை. நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கும் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்க, வசனத்தில் அநேக விஷயங்கள் நம்ம வாசித்தாலும் நமக்கு தேவையான விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டு, இல்லைங்களா? இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தகப்பன், புத்திரர், சிற்றை. அப்போ தேவனால சிட்சிக்கப்படும் போது மேபி நம்ம வருத்தப்படலாம், வேதனைப்படலாம். அந்த வருத்தத்தோடு கூட தேவனுக்கு ஏற்றபடி நம்மளை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படலாம். ஒருபோதும் தப்பு இல்லை. ஆனால் இறுதியத்தோட மூளையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அந்த சிட்சை நமக்கு ஒரு ஆதாரம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த நிலையில நிலைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த சிட்சை பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரமாக இருக்குது, இல்லைங்களா? தேவனுடைய கிருபையினால் இன்னைக்கு கூட ஆவியில ஜெனிப்பிக்கப்படுதல் அதோடைய அறிகுறிகள் அப்படின்னு ஒரு 6 விதமான செயல்பாடுகள் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம், இல்லைங்களா? இப்போ பாடத்தோட கன்க்ளூஷன் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். இந்த ஆதாரங்கள் நம்மிடத்துல தென்படுகிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு 3 விதமான பதில் நமக்குள்ளார உருவாகும். அது வெளியே சொல்லனாலும் கட்டாயம் அதுக்குள்ளார தான் வரணும். எல்லா ஆதாரமும் எனக்குள்ளே இருக்குன்னு ஒரு வகுப்பார் சொல்லக்கூடும், இல்லைங்களா? எல்லா ஆதாரமும் திருப்திகரமாக எனக்குள்ளே இருக்குன்னு ஒரு சில வகுப்பார் சொல்லக்கூடும். கட்டாயம் அவர்களுக்காக நம்ம தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கணும், சரிங்களா? இன்னொரு வகுப்பார் சொல்லுவாங்க, பாதி எனக்குள்ளே இருக்குது, பாதி எனக்குள்ளே இல்லை, கொஞ்சம் எனக்குள்ளே இருக்குது, நிறைய இல்லை. இன்னொரு வகுப்பார் சொல்லுவாங்க, இருக்கிற அந்த கொஞ்சமும் எனக்குள்ளார நிறைவாய் தேவனை எதிர்பார்க்குற அளவுக்கு போதுமானதாய் இல்லை. இந்த வகுப்பாருக்கு என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்னா, தெய்வ சமூகத்தில் இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு எல்லா ஆதாரமும் தனக்குள்ள பெருகும்படிக்கு ஜெபத்தோட பிரயாசப்படுங்க. இதை தவிர வேறு பதில்? ஏன்னா தேவன் தான் அந்த கிரியைகள் நமக்குள்ள என்ன பண்ணும், உருவாக்கும். தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி நமக்குள்ள என்ன பண்ணுகிறார், அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளார உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இன்னொரு வகுப்பார் இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட நம்ம பார்த்த ஆதாரத்தில் ஏதோ ஒன்று கூட இல்லாமல் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறபடினால தான் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்வமாய் அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு வகுப்பார் ஆதாரங்கள் கொஞ்சம் கூட எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கேசஸ் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுகிறார். அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்வியை அப்படியே படித்து இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம், நிறைவு செய்யலாம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஒன் டு பி பிகாட்டன் அண்ட் நாட் குயிக்கனிங்? அதாவது ஆவியில் ஒருவர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் அவர்கிட்ட எந்த ஆதாரமும் தென்படவே இல்லை. இது அவருடைய வாழ்க்கையில் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் ஐ திங்க் 14 நினைக்கிறேன். ஒருவேளை தவறாக இருந்தாலும் பார்த்து கரெக்டாக சொல்கிறேன், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கே உரித்தான ஆதாரங்கள் அவரிடத்துல தென்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சகோதரர் சொல்லுகிறார், எஸ் அப்படின்றார். இட் இஸ் பாசிபிள் அப்படின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தும் அதற்கான ஆதாரங்கள் காண்பிக்க முடியாத நிலையில் கூட ஒரு சிலர் இருக்க முடியும் சொல்கிறார். அப்போது திரும்ப கேட்குறாங்க, அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய நிலை என்னவா ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்கிறார், திரும்ப அதே ப்ராசஸ், திரும்பவும் கருவுறுதல், அந்த கரு வளர்றதை கூர்ந்து கவனிக்கணும், திரும்பவும் கருவுறுதல் வளர்ச்சியை கூர்ந்து கவனிக்கணும். இது திரும்ப திரும்ப நீங்கள் கவனிச்சும் எந்த அசைவுகளும் எந்த மூமெண்ட்ஸும் ஒரு வேளை தென்படலைன்னா நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கரு உயிரோடு இருக்கிறார். இப்படி தான் அவர் என்ன பண்ணுகிறார், பதில் சொல்லுகிறார். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்காதீங்க, சீரியஸாக இருங்க, கேஷிஷாக இருங்க அப்படின்னு என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனம். சரி, 6 ஆதாரங்கள் நம்ம பார்த்தோம். இந்த ஆதாரங்களை நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு கூட ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். 1 யோவான்
2வது அதிகாரம் வசனம் 27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டது நிமித்தம் தான் எக்லிஷாவுக்கு வரதில்லை. தேவ அபிஷேகம் எனக்குள்ளார இருக்கு, ஒருத்தரும் போதிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நம்முடைய சகோதரர் எப்படி சொல்றாருன்னா, நான் ஆவியினால் சேமிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பவும் அதே நிலைமையில் நிலைத்திருக்கிறேன்ற விஷயத்தை குறித்து இன்னொருவர் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்குள்ளார இருக்கு. அந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கும், நான் ஆவினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கும் அந்த ஜனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்றது. இதை தவிர மற்ற விஷயங்கள், டிவைன் பிளான்ல இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் கட்டாயம் மற்ற சகோதரர்களால் மற்றவர்களுக்கு போதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார், அதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றத இன்னொருத்தர் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம் சொன்னோம்னா, இன்னொருத்தர் கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது நம்ம சோதித்து பார்க்கணும். ஸோ இப்போது தேவன் கொடுத்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது, நான் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் மாத்திரம் போதாது, அந்த கான்ஃபிடென்ஸை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் காணப்படும். இந்த ஆதாரங்கள் தான் நம்மளை எங்கே கொண்டு போகும்னா, நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், கட்டாயம் பிறப்பேன். பிறத்தல் கூட எப்படி பிறப்பேன்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக பிறப்பேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை நமக்குள்ளார உருவாக்கி கொடுக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்திய பாடமானது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய தென்படக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை குறித்து இன்றைக்கி நம்ம பாடமாக பார்த்துக்கிறோம். இது நம்முடைய சகோதரர் எடுத்துக்கொண்ட பாகம் 2. இந்த பலன்ஜீயத்தில் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக இருக்குங்கிறத நம்ம முதலே நம்ம பார்த்தோம். சகோதரர் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்கிறதுக்கு இந்த பாடம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அறிகுறிகள் வெறுமனே நம்ம இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லாமல், தேவனோட நம்ம ஒரு நெருங்கிய தொடர்போட ஜெபத்தில் வைத்து இப்படிப்பட்ட அறிகுறிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கலன்னு தான் அர்த்தம். அது பிரதர் சொன்னாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறத விட இன்றைக்கி நமக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதலே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கருவுறவே இல்லை, அந்த கரு செறிஞ்சு போயிருக்கு எங்கேயோ, அதை நம்ம கரெக்டாக நம்ம அதை கொண்டு வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. இந்த ஜெபிக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த அறிகுறிகள் நம்ம இடத்துல எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த அறிகுறிகள் தென்படணும்னா நம்ம அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்ட விஷயத்தை தக்க வச்சுக்கணும். தேவன் எல்லோருக்கும் இது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீதிமானாக்கப்படுதல்ங்கிற ஒரு நிலைமை தேவன் இவங்களுக்கு தான் செய்யணும், அவங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு பாசிபிலிட்டியும் பார்க்காம எல்லோருக்கும் அதை கொடுத்துருக்குறாங்க. விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதும், நம்ம நீதிமானாக்கப்பட்டுருவோம். நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு கொண்டு வரணும். அது தேவன் நம்மகிட்ட கட்டாயம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி செஞ்சுட்டு வர விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் இது இதோட முடிகிறது இல்லைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்.
எப்படி போன பாகத்துக்கு கூட இந்த பாகம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்துதோ அதுபோல் இன்னும் அடுத்த பாகம் நம்ம பார்க்கும்போது இன்னும் அதிகப்படியான சத்திய வெளிச்சம் நமக்கு சகோதரர் மூலமாக கிடைக்கும். தேவன் சகோதரர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தணும் கூட நம்ம இந்த வேலை நம்ம கேட்டுக்கொள்ளலாம். சத்திய படத்தை வெளிப்படுத்தின பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்கள் எடுத்துக்கலாம். சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய அன்பு சகோதரர் தூதுவிட சகோதரருக்காகவும் சபையின் சார்பாக நன்றிகளின் வாழ்த்துக்கள் நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். இதை நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் நம்ம வாசிக்கலாம். இறைவன்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் சகோதரர் வந்து வாசிப்பாங்க. இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள். அன்பு சகலத்தையும் நம்பும். கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீமையை சகித்துக் கொள்ளத்தக்கதாக பயிற்சிகளை பெற சகலத்தையும் நம்புகிற அன்பே பரிசுத்தவான்களை எதையும் தாங்குகிறவர்களாக ஆக்குகிறது. அதன் நம்பும் தன்மை சுலபமாக தீங்கிழைப்பதையோ அல்லது கர்த்தருடைய பணியை நிறுத்துவதையோ தடுக்கிறது. மற்றவர்கள் பொறுமை இழந்து ஓடிவிட்டாலும் கூட இத்தகைய அன்பின் ஆவி உடையவர்கள் பொறுமையோடு நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய இரட்சிப்பின் தளபதியாகிய கிறிஸ்துவை பிரியப்படுத்தலாம். அன்பின் நம்புகிற தன்மைக்கு ஏமாற்றமே தெரியாது. ஏனென்றால் அது நங்கூரம் பாய்ச்சப்படத்தக்கதாக இருக்கும். நங்கூரம் திரையை கடந்து யுகங்களின் கண்மலையுடன் உறுதியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய இந்த நாளுக்குரிய கூடியை இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் வந்து ஜெபிக்கும்படியாக சபையின் சபை முன்னிலைக்கிறோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருகிறார் அன்பே நல்ல தகப்பனே. இதோ அப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணை இங்கே பாதுகாப்பது போல பாதுகாத்து இந்த ஒரு நாளையும் எங்கள் வாழ்க்கையிலே கிருபையை கொடுத்து மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த சாயங்கால வேளையிலும் கூட நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்தில் உள்ள மேலான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களை குட்டி சேர்த்திருக்கிறப்பா. இந்த ஒரு கிருபைக்கும் அன்புக்காகவும் கூட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கூட இந்த உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்களும் கல்வி மாநிலம் இருந்த போதும் கூட எங்களையும் நீர் இந்த உலகத்திலிருந்து பிரித்து இன்றைய நாளிலும் உமது சகோதரர் வாயிலாக நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த உன்னதமான மன்னாக்காக கூட மீண்டும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டிருப்போம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை எங்கள் மனதிலே விதைத்து கொண்டு அதற்கேற்றபடி எங்கள் ஜீவித்தை வாழவும் நீர் எங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் வழியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து உமக்கும் உங்களுடைய நேசகுமாரனுக்கும் ஏற்ற ஒரு கிரைகளை இந்த உலகத்திலே காண்பிக்கவும் பிரியமான ஜீவபலியை கூட அன்றாடம் ஏறெடுக்கும் நீதாம் எங்களுக்கு கிருபை செய்திருந்தப்பா. இதப்பா, சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் கூட நீங்கள் பார்த்து வைக்கணும். சகோதர அன்பும் ஐக்கியம் எங்களுக்கு அதிகமாக பலப்பட நீதாம் எங்களுக்கு கிருபை செய்திடும். இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் திவ்ய பிரசன்னம் இருந்தது போல மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும் மட்டும் உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையாக எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறிவிப்புகள். ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம எக்லிஷியாவில் சில கிளைச்சபைகளில் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த போதிலும் கோயம்புத்தூர் திருச்சியோட எக்லிஷியாவில் இன்னும் ஆராதனை சபையில் ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலாக தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக் வாயிலாகவே நடைபெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். அதன்படி தொடர்ந்து நாளையும் காலை 8:30 மணிக்கு ஆராதனை ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரி அனைவரும் இணைந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலையில் இரவு சரியாக 9:30 மணிக்கு கிறிஸ் ப்ரோக்ராம் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதிலையும் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 8:30க்கு நாம் சந்திப்போம்.